ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னால் ஆயிரம் விளக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் எழிலன் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு 2 முக்கியமான ஒரு கேள்விகளை எழுப்பி அதற்கான பதிலையும் வாங்கினாங்க. தமிழ்நாடு எந்த அளவிற்கு ஒரு சுயமரியாதை அப்படின்ற கருத்திலையும் ஜாதி ஒழிப்பு அப்படின்ற தளத்திலையும் பயணிப்பதற்கு எவ்வளவு வேலைகளை ரொம்ப நுட்பமாக அதே நேரத்தில் தீவிரமாக செய்து வருகிறது அப்படின்றதற்கான கேள்வியாக அது இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சுயமரியாதை திருமணத்தினுடைய தேவை என்ன, அந்த சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக துணிச்சலாக இன்றைக்கு எல்லாரும் வெளியே வருவதற்கு எது காரணமாக அமைந்திருக்கிறது, முதல்ல எதுக்கு இந்த சுயமரியாதை திருமணத்தெல்லாம் பண்ணிக்கணும், இதனால் தனிப்பட்ட முறையில் நமக்கு என்ன இருக்குது, சமூகத்திற்கு என்ன பயன் இருக்குது அப்படின்ற பல செய்திகளை அந்த கேள்விகளின் மூலமாக நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான பதிலையும் இதன் மூலமாக தமிழ்நாடு இன்னும் போக வேண்டிய செல்ல வேண்டிய தூரத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னால் சட்டமன்றத்தில் மிக முக்கியமான கேள்விகளை அண்ணன் எழிலன் நாகநாதன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க, பார்க்காதவர்களும் சில பேர் இருக்கலாம். அந்த கேள்வியினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை திருமணங்களை பதிவு செய்யக்கூடிய இடங்களில் அந்த சார்பதிவாளர்களுக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலின் காரணமாக, அந்த வார்த்தையவே அவர் பயன்படுத்துகிறாரு, சமூக சூழலின் காரணமாக ஏதோ ஒரு வகையில் சுயமரியாதை திருமணங்களை பதிவு செய்வதில் சிக்கல்கள் இருக்குது. இந்த சிக்கல்களை எப்படி களைவது அப்படின்றது மட்டுமில்லாமல் 2018 எத்தனை சுயமரியாதை திருமணங்கள் இப்போ வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் போன்ற கேள்விகளை அவர் முன்வைக்கிறார். முதல்ல இதை பற்றி பேசுவதற்கு முன்னாடி சுயமரியாதை திருமணங்கள்னா என்ன, அதனுடைய தேவை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு சுயமரியாதை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்வராங்க. அதுவும் சுயமரியாதை திருமணங்களில் குறிப்பாக இளைஞர்கள் எந்த அளவிற்கு முன்வராங்க அப்படின்னு சொன்னால், பெற்றோர்கள் மிகப்பெரிய அளவில் புரோகிதர்களை நம்பக்கூடிய, புரோகிதத்தை நம்பக்கூடிய, பார்ப்பனியத்தை பார்ப்பனர்களை வச்சு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய வீடுகளிலிருந்து வரக்கூடியவங்க, இந்து மதத்தில் அப்படியே ஊறி போய் ஆர்த்தடாக்ஸாக இருக்கக்கூடிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் கூட இன்றைக்கு நாங்கள் சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம், எங்கள் திருமணம் எளிமையாக இருந்தால் போதும் அப்படின்ற கட்டத்துக்கு தமிழ்நாட்டில் நகர்ந்து வராங்க. அப்போ இந்த சுயமரியாதை திருமணங்களை எந்த வகையில் தமிழ்நாடு அணுகுச்சு அப்படின்னு சொன்னால், தந்தை பெரியார் அவர்கள் ரொம்ப தெளிவாக தமிழர்கள் இன்றைக்கு வரைக்கும் சூத்திரர்களாக பார்ப்பனர்களுக்கு அடிமையாக இருப்பதற்கு அடிப்படை காரணமே சடங்கு சம்பிரதாயங்கள், இந்த புரோகிதம், இது எல்லாம் தான். இப்போ பார்ப்பனர்கள் யாருமே நம்மளை போரில் சண்டை போட்டெல்லாம் வெற்றி பெறலை. இது போன்ற சடங்குகளை நம்ம மேலே திணிச்சு எல்லா விஷயத்துலையும் நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இவங்க இல்லாமல் நம்ம வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற சூழலை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் தந்தை முன்னாடி இருந்து பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பார்த்துக்கிறாங்க, இல்லை பெற்றோரை அந்த குழந்தை வளர்ந்து பார்த்துக்குது அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம். ஆனால் எந்த வகையிலையுமே சம்பந்தம் இல்லாத, எப்படி பார்த்தாலும் ஒரு உறவோ இல்லை பழக்க வழக்கமோ எதுவுமே இல்லாத ஒரு நபர் எல்லா வீட்டு விசேஷத்துலையும் நம்ம கூட உட்காந்துருக்காங்கன்னா அது பார்ப்பனர்களாக தான் இருக்காங்க. சரி, இப்படி இவங்க வராங்களே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, வரக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையும் மூட நம்பிக்கைகளை திணிப்பது, அறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை சொல்லுவது, நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மொழியில் பேசுவது, சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுறது, இப்படியாக நீயும் நானும் வேற, நம்ம அந்நியப்பட்டவர்கள் அப்படின்றத சொல்கிறதுக்காகவே யாராவது வீட்டுக்குள்ளே ஒருத்தரை கூப்பிடுவாங்களா? இதையெல்லாம் யோசிக்கிறப்ப தான் பெரியார் சொல்கிறாரு, திருமணம் அப்படின்றத பெரியாருடைய பார்வையில் அது ஒரு கான்ட்ராக்ட், அது ஒரு ஒப்பந்தம். மனம் ஒருவருக்கொருவர் வயதுக்கு வந்த ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையில் இணையக்கூடிய ஒரு ஒப்பந்தம், இவ்வளோதான். இதை நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க தேவை கிடையாது. அந்த திருமணங்கள் ரொம்ப செலவு செய்து பெரிய அளவிற்கு சடங்குகளை வச்சு, நீங்கள் மண்டபத்தில் உட்கார வச்சு ஒரு ஐயரை வச்சு, இல்லை கோவில்லையோ ஏதோ ஒன்று, அந்த ஐயர் உங்களுக்கு புரியாத மந்திரத்தை ஓதி, அதுவும் ஆபாசமான மந்திரம் அது, அந்த மந்திரத்தின் மூலமாக ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி, பெண்ணை மட்டுமல்ல உட்கார்ந்திருக்க ஆணையும் இழிவுபடுத்தி, இத்தனை இழிவுகளை சுமக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் நமக்கு தேவையா? உங்கள் அப்பா அம்மா முன்னிலையில் நீங்கள் பண்ணிக்கலாம்,
உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒரு பெரியவர் முன்னிலையில் பண்ணிக்கலாம். அவங்க உங்களோட வயசில் மூத்தவங்களா இருக்கணும்னு இல்லை, உங்கள் வயசில் இருக்க ஒருத்தரை வச்சு கூட நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை சொல்லிக்கலாம். இல்லை அவங்க ஒப்பந்தம் சொல்லணும்னு தேவையில்லை, நீங்கள் 2 பேருமே ஒருவருக்கு ஒருவர் ஒப்பந்தத்தை வாசித்து 2 பேரும் திருமணத்தை முடிச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு தாலி அப்படின்றது தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்படியாக ஒன்று ஒன்றா பெரியார் யோசிக்கின்ற போது அதை அண்ணன் எழிலன் அவர்கள் சட்டமன்றத்தில் புத்தரிலிருந்து தொடங்குகிறார். புத்தர் சொன்னார் திருமணம் என்பது ஒரு மானுட ஒப்பந்தம்னு. அந்த வழியில் அதை தமிழ்நாட்டில் யார் செய்து காட்டினாங்க அப்படின்னு கேட்டால் சுயமரியாதை திருமணம் என்ற வடிவத்தை கொண்டு வந்தது தந்தை பெரியார் தான். பெரியார் சுயமரியாதை திருமணத்தை 1928 நடத்தி வச்சாரு. 28 நடத்தி வைக்கப்பட்ட அந்த திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரியாரிஸ்டாக பெரியாரியவாதிகளாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் எந்த அளவிற்கு துணிச்சலாக இருந்திருக்காங்கன்னு கேட்டால் சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் அன்னைக்கு கிடையாது. அப்போ பிறக்கிற குழந்தை இல்லெஜிட்டிமேட் சைல்டு, இது தகாத உறவில் பிறந்த குழந்தை. யார் திருமணம் பண்ணி 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பிறந்த குழந்தையை அப்படியெல்லாம் நீதிமன்றங்கள் சொன்னப்ப, சொத்துல உரிமை இல்லைன்னு சொன்னப்ப, உங்கள் திருமணமே செல்லாத திருமணம்னு சொன்னப்ப இந்த சமூகம் அவர்களை எவ்வளவு ஏச்சு பேச்சுகளை தாங்கியிருப்பாங்க, இழி சொற்களை தாங்கியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருக்கோம், உங்களுடைய உறவே வேறு மாதிரியானதுன்னு பேசியிருக்கோம். அதை பற்றிலாம் யாருமே கவலைப்படல. கருப்பு சட்டக்காரவங்க எங்கள் ஐயா பெரியார் சொல்லிட்டாரு, நாங்கள் இந்த சுயமரியாதை திருமணத்தை செய்வோன்னு சொல்லி பார்ப்பன எதிர்ப்பு, மூடநம்பிக்கை எதிர்ப்பு, சடங்கு எதிர்ப்பு, இந்து மதத்தினுடைய எல்லா வகையான சம்பிரதாயங்களையும் எதிர்த்து அந்த திருமணங்களை அவங்க பாட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ அதற்கு சட்ட அங்கீகாரம் யாரால் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவால் 1968. இப்போ யோசிச்சு பாருங்க, 40 வருடங்களாக திருமணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சுயமரியாதை திருமணம் பெரியாருடைய சொல்லை கேட்டு பேச்சை கேட்டு இங்கே இருக்கவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 68 அண்ணா சட்டம் கொண்டு வரப்ப இனி வரக்கூடிய சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கு முன்னாடி 40 வருடமாக திருமணம் செய்தவர்களுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்றத கருத்தில் கொண்டு அதுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்குறாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா சட்டத்தில் இன்று, அதாவது இதற்கு பிறகு வரக்கூடியது மட்டுமல்ல, இதற்கு முன்பு நடந்ததும் செல்லும் அப்படின்ற ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டோட அந்த சட்டம் நிறைவேறுது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் முறைப்படி அந்த திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டு இந்து திருமண சட்டத்தில் பிரிவு 7(7) இது சேர்க்கப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள் நடந்து வருது. இது வரலாறு. ஆனால் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போன்னு கிடையாது, அது பதிவு செய்ய ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து சார்பதிவாளர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் இந்த ஜாதிய மனநிலையில் ஊறிப்போன இந்த சமூகத்தினுடைய அங்கம்தான். அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம போய் பதிவு செய்கிற போது பெற்றோர்களுடைய சம்மதம் தேவை அப்படின்னு சட்டத்தில் இடம் ஏன் இல்லை. எந்த இடத்திலும் சட்டத்தில் பெற்றோர்கள் வந்தால் தான் சுயமரியாதை திருமணத்தை பதிவு செஞ்சு கொடுக்கணும்னு கிடையாது. அதே போல் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படியும் பெற்றோர்கள் அவசியம் வரணும் அப்படின்றது கிடையாது. இவங்க ஏன் பெற்றோர்களை கண்டிப்பாக கூட்டிட்டு வரணும்னு சொல்கிறாங்கன்னா, ஜாதி மறுப்பு திருமணங்கள் இவர்களுடைய கண்ணை உறுத்துகிறப்ப எப்படி 2 பேர் ஜாதியை மறுத்து திருமணம் பண்ணலாம், இதை உங்கள் பெற்றவங்க சம்மதிக்கலைன்னு சொன்னால் இவர்களை ஒன்று அவர்களிடத்தில் காட்டி கொடுக்கக்கூடிய வேலை, அப்படி இல்லைன்னா இவர்களுடைய திருமணத்தை பதிவு செய்யாமல் சிக்கல் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு பல இடங்களில் இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு பல முற்போக்கு அமைப்புகள் பல வருடங்களாக போயிட்டு சண்டை போட்டெல்லாம் சுயமரியாதை திருமணங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த சுயமரியாதை திருமணங்கள் எங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் அண்ணன் எழிலன் அவர்கள் கேட்ட கேள்வி, இதுவரைக்கும் எத்தனை சுயமரியாதை திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 2018 இப்போது வரை 12114 சுயமரியாதை திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் இன்னொன்னையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். பதிவு செய்யப்பட்டவை 12114. இப்போ திடீர்னு ஃபாரின் போகணுன்னா உடனே பதிவு பண்ணிடுவாங்க. காதல் திருமணங்கள் செய்யக்கூடியவர்கள் உடனே அவர்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்புக்காக பதிவு பண்ணிடுவாங்க. பெற்றோர்கள் சம்மதத்தோடு பல சுயமரியாதை திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தில் தினம்தோறும் சுயமரியாதை திருமணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. நாள் கணக்கு, ராசி கணக்கு, இந்த நட்சத்திர கணக்கு அதெல்லாம் இல்லை, நாள்தோறும் சுயமரியாதை திருமணங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதில் பெரும்பாலானவை ஜாதி மறுப்பு திருமணங்கள். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஜாதியை மறுத்து திருமணம் செய்யக்கூடிய வரக்கூடிய இளைஞர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதை சுயமரியாதை திருமண வடிவத்தில் செய்தால்தான் உள்ளபடியே அது ஒரு ஜாதி ஒழிப்புக்கான அங்கமாக அமைய முடியும். இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் அந்த ஜாதி மறுப்பு திருமணங்களை முன்னின்று நடத்தக்கூடிய அளவிற்கு சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு,
ஜாதி ஒழிப்புக்கான வழிகளை பற்றி பேசுகிறப்ப அகமண முறை ஒழிக்கப்படணும். என்னோட அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அக்கா பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு திரும்ப திரும்ப இந்த ஜாதிக்குள், இல்லாத ஒரு ஜாதிக்குள் சுத்திக்கிட்டே இருக்காம நீங்கள் அகமண முறையை விட்டொழித்து ஜாதி மறுப்பு திருமணங்களை செய்துக்கணுன்றாங்க. தந்தை பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் எல்லோருமே இந்த ஜாதி மறுப்பு திருமணங்களை தான் மிக தெளிவாக வலியுறுத்தினார்கள். அந்த வகையில் பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தில் பல ஜாதி மறுப்பு திருமணங்கள், சுயமரியாதை திருமணம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த 12114 ஏறக்குறைய 50% மேல் திருமணங்கள் எங்கு நடத்தி வைக்கப்பட்டதுன்னா பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தில். இன்றைக்கு பல முற்போக்காளர்கள், முற்போக்கு அமைப்புகள், முற்போக்கு வழக்கறிஞர்கள் சுயமரியாதை திருமணங்களை பதிவு செய்யக்கூடிய வேலைகளை முன்னின்று செய்து வருகிறார்கள். நீங்கள் நினைக்கலாம், சமூகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இப்போ இந்த சுயமரியாதை திருமணம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதி என்ற கண்ணுக்கு தெரியாத ஆனால் எல்லாருடைய அடி ஆழத்திலும் மனதிலும் ஊறிப்போன ஒரு விஷயத்தை உடைப்பதற்கு என்னவெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ, என்னவெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கோ, அது எல்லாத்தையும் தமிழ்நாடு செய்தது. அப்படி அதில் ஒரு வடிவம்தான் இந்த ஜாதி மறுப்பு சுயமரியாதை திருமணங்கள். இது ஜாதி மறுப்பு சுயமரியாதை திருமணங்கள் மட்டும் இல்லாமல் பல பேர் இன்றைக்கு சொந்தக்காரவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட இந்த வடிவத்தில் இருக்கணும் அப்படின்றத விரும்புகிறாங்க. எளிமையாக இருக்கணும், பார்ப்பனர் இல்லாமல் புரோகித மறுப்போடு நடக்கணும்னு சொல்லி. இது எல்லாமே காலத்தினுடைய தேவை, ஒரு வளர்ச்சியினுடைய, நாகரிக வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டம். பெரியார் சொல்லுவது போல அடுத்து வரக்கூடிய திருமண முறைகள் இன்னும் முற்போக்காகணும். ஒரு 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து பேசி செலவு செய்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்கக்கூடிய சுயமரியாதை திருமண முறைகள்லாம் மாறணுன்றாரு பெரியார். நான் இன்றைக்கு இந்த திருமண முறையை முன்வைக்கிறேன், நாளைக்கு இது வேறு வடிவத்தில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், இதை விட எளிமைப்படுத்தப்பட்டாலும் அது நல்லதுதான் பெரியார் சொல்றாரு. அப்போ எப்போதுமே மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள பக்குவப்பட்ட தலைவர் தந்தை பெரியார். அந்த வகையில் பார்த்தோம்னா அண்ணன் எழிலன் நாகநாதன் அவர்கள் சட்டமன்றத்திலே வெளிப்படையாக சொல்றாரு, குறிப்பாக அந்த பெண் ஆண் இருவரில் யாராவது ஒரு பட்டியல் சமூகமாக இருந்தால் சார்பதிவாளர்களிடத்தில் அவர்களுடைய சமூக சூழல் காரணமாக மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுது பதிவு செய்யறதுன்றத யோசிச்சு பாருங்க. எவ்வளவு துணிச்சலாக சட்டமன்றத்தில் இங்க நடக்கக்கூடிய சிக்கல் இதுதான் அப்படின்றத பகிரங்கமாக அவர் பேசி இருக்கிறார். அது உண்மையும் கூட. பல இடங்களில் சார்பதிவாளர்கள் அந்த மனநிலையில் இருக்கிறப்ப அவர்களுக்கான பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பதிவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த பயிற்சியில் குறிப்பாக சட்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் உங்கள் வேலையாக பாருங்கன்றதை நம்ம சொல்லணும். பெற்றோர்கள் தேவை அப்படின்னு எந்த இடத்திலும் சட்டம் சொல்லலை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லலை, ஆர்டிஐ வரை எடுத்து பார்த்துட்டாங்க, எந்த இடத்துலையும் அப்படி கிடையாது. அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, அவர்கள் உண்மையாகவே திருமண வயதை எட்டி இருக்கிறார்களா, அவர்கள் இருவரும் கொண்டு வந்திருக்கக்கூடிய சான்றிதழ்கள் உண்மையா இல்லையா, இதை பார்த்து ஒரு திருமணத்தை பதிவு செய்ய வேண்டியதுதான் ஒரு சார்பதிவாளருடைய வேலை. இதை அண்ணன் எழிலன் அவர்கள் கேள்வியாக கேட்டிருக்கிறார், அதற்கான பதிலும் கிடைத்திருக்கிறது. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற சுயமரியாதை திருமணத்தை தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணில் செய்வதற்கு சிக்கல் இல்லாத வகையில் அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். இந்த கேள்வியை பெரிய அளவில் அண்ணன் எழிலன் அவர்களிடத்துல நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போய் சொல்லியிருக்காங்க. நமக்கு அதுதான், ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லக்கூடிய கேள்வியை கேட்பதற்கு தயாராகி அதை தான் நான் இன்னைக்கு கேட்க போகிறேன்ற அர்த்தத்தோடு பல கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார். நம்ம சேனல்லே நிறைய அவர் அப்படி கேட்ட கேள்வியை நம்ம சொல்லியிருக்கோம். வழக்கறிஞர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் இதை வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு பல முறை சொன்னபோது அதை அவர் கேட்டிருக்கிறார். அதற்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து முற்போக்காளர்கள், பெரியாரியவாதிகள், அம்பேத்கரியவாதிகள், கம்யூனிஸ்டுகள் இந்த சுயமரியாதை திருமணங்களை பரப்பக்கூடிய, முன்னின்று நடத்தக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அறிவியலில் நம்பிக்கை இருக்கக்கூடிய, தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய, புறச்சூழலால் எந்த வகையிலும் அடிமையாக நினைக்காத இளைஞர்கள் வருங்காலத்தில் நிறைய ஏராளமான ஜாதி மறுப்பு சுயமரியாதை திருமணங்களை செய்து கொள்ள முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து முடிக்கிறேன். நன்றி. தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.